ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இப்போ ஆந்திரா ஸ்டைல் சட்னி பண்ணுறது பார்க்கலாம். வெறும் 4 பொருளில் 10 நிமிஷத்தில் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுன்னு 4 வரமிளகா எடுத்துக்கோங்க. வரமிளகாத்தல் ஓகே, காஞ்ச மிளகாத்தல் அது உங்களோட இஷ்டம். 4 மிளகா எடுத்துக்கோங்க. 4 மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அது ரெட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, ரெட் நல்லா பிளாக் இதில் வரணும். அது மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. நான் 5 பல் தான் உங்களுக்கு அதிகமாக கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட தான். அதுவும் போட்டு நல்லா ரெட்டு கலர் ஆகிறதுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா, நல்லா ரெட்டு கலர் ஆகிறதுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெட் ஆன தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. ஓகேவா, ஆனியன் நான் 3 பல் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பல் வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா, நான் 3 பல் நல்லா அது ரெட் கலர் ஃப்ரை இதை பாருங்கள். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு பேனல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ண நல்லா ஃப்ரை எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் இப்போது ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுனேன். அடுத்து தக்காளி, அது 6 தக்காளி நல்லா கொஞ்சம் 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. ஓகேவா, வேக வச்சு எடுத்துகிட்டு அது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ரெட்டாக வந்ததுக்கப்புறம் ஓகேவா, நல்லா ரெட்டாக இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் ஆற விட்ருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் இந்த 4 பொருளையும் வச்சுட்டு ஓகேவா, ஒரு 4 பொருளையும் அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதே 4 பொருளை பார்த்துட்டிங்களா, பார்த்து இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மிளகாவே போட்டு நல்லா மசிச்சிக்கணும் கையிலேயே. ஓகேவா, இந்த தோல் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, வேணால் அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா, அந்த தோல் எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டோமா. நெக்ஸ்ட்டு ஆற விட்டதுக்கப்புறம் அந்த பூண்டு மிளகா இருக்குல்ல, அது கையிலேயே நல்லா உங்களுக்கு அந்த கையில் நல்லா மசிச்சிக்கணும். இது பாருங்கள், நல்லா கையிலே மசிச்சுக்கோங்க. மசிச்சு முடிச்சதுக்கப்புறம் கையிலே நல்லா மசிச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் மசிச்சிங்களோ அவ்வளோ நம்மளுக்கு அது நல்லா இதுவாகணும் கையில். நான் கொஞ்சம் தான் இது பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஓகே பாருங்கள், நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இதில் இருந்தால் போதும். ஓகேவா, இது போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டு நல்லா கையில் இது பண்ணிக்கணும். கைக்கு நல்லா கையில் மசிச்சு வச்சுக்கோங்க. நல்லா எவ்வளோ நேரம் மசிக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் அது இதுவாக நம்மளுக்கு அந்த ருசி இதுவாகும். ஓகேவா, கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சதுக்கப்புறம் இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. ஓகேவா, தக்காளி போட்டு நல்லா மசிச்சு நல்லா இது பண்ணி விடுங்க. அதான் நல்லா மசினோன்னு அப்படியே புளி கலரில் வரும், செம்ம பிளாக்காக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி சும்மா வாயில் போட்டதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், இப்போ அது ஒரு முழு இது வரும் பாருங்கள். பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு அவுட்ஃபிட் மாதிரி செம்மையாக இருக்குது. நான் சும்மா இப்போ சால்ட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேறு லெவல். நம்ம சும்மா அடுப்பில் இருக்கிற குழம்பே தோற்றுரும் இதுக்கிட்ட. அந்த மாதிரி ஒரு ஆந்திரா ஸ்டைல் சட்னி நான் பண்ணேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சாப்பாடில் போட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நான் அப்பளம் தான் உண்மை வேறு லெவலு. அப்பளம் இல்லாமல் நான் இது மட்டும் வச்சு சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஓகேவா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.